வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று உயர்தர வகுப்பில் தமிழ் பாட பகுதியிலே அமலன் ஆதிபிரான் என்னும் பகுதி பற்றி நோக்க உள்ளோம். அந்த வகையில் அமலன் ஆதிபிரான் என்ற இலக்கிய பகுதி எந்த பகுதிக்கு அடங்கும் என்பதனை நோக்கும் இடத்தில் இது பக்தி இலக்கியங்களிலே வைணவ இலக்கியங்களுடைய பெருமைகளையும் அதன் சிறப்புகளையும் எடுத்து பேசுகின்ற இலக்கியங்களிலே இந்த அமலநாதிபிரான் மிக முக்கியமான ஒரு பகுதியை அல்லது இடத்தினை பிடித்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. அந்த வகையில் பாருங்க, இந்த அமலநாதிபிரான் வைணவ இலக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு இலக்கியமாகவும் இந்த இலக்கியத்தை படைத்தது யார் என்று நோக்குமிடத்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலே 12 ஆழ்வார்கள் வாழ்ந்ததற்கான வரலாறுகள், அவர்களுடைய ஆதாரங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எம்மிடத்திலே வரலாற்று பொக்கிஷங்களாக பதிந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் சங்கமரிய காலத்திலே முதல் 3 ஆழ்வார்களும் இருந்தார்கள். பல்லவர் காலத்திலே 9 ஆழ்வார்கள் இருந்தார்கள். அந்த பல்லவர் காலத்திலே வாழ்ந்த ஆழ்வார்களில் ஒருவராக திருப்பானாழ்வார் திகழ்கின்றார். அந்த திருப்பானாழ்வார் தன்னுடைய திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த புண்ணிய தலத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற உறைந்திருக்கின்ற அந்த இறைவன் மீது தன்னுடைய மெய் அன்பாக மெய் உருக அன்புருக பாடிய ஒரு பாடல் பகுதிகள் தான் இந்த அமலநாதிபிரானாக திகழ்கின்றது. அதாவது திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த தலத்தில் உறைஞ்சிருக்கிற இறைவனுடைய தோற்றப்பொழிவுகளையும் அவனுடைய பெருமைகளையும் அவருடைய சிறப்புகளையும் கவிமலைகளாக சொரிகின்ற ஒரு பகுதியாக இது அமைந்திருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அடுத்த பார்ப்போம். பாருங்க, இந்த அமலநாதிபிரானை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்கள் என்ன? அப்ப அதுக்குள்ள என்னென்ன வினாக்கள் வரும் என்றதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அரங்கநாதனுடைய தோற்றப்பொழிவுகளை குறிப்பிடுக. அப்ப அரங்கநாதனுடைய தோற்றப்பொழிவுகள் என்னென்ன அங்க இருக்கு, அது எந்த பாடல்ல இருக்கிறது, அது பற்றியான ஒரு பார்வை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்த 2வது வினா பாருங்க, திருவரங்கத்தில் எழில்மிகுந்த காட்சியினை பட்டியல்படுத்துக. அப்ப திருவரங்கத்தினுடைய அந்த காட்சி எப்படி இருக்கிறது. அடுத்த 3வது வினா பாருங்க, இப்பதிகத்தில் இடம்பெறும் பெருமானின் அவதார சிறப்புகளை குறிப்பிடுக. அப்ப இந்த பதிகத்தில் என்னென்ன அவதாரங்கள் இடம்பெற்றிருக்கிறது, அப்ப திருமால் என்னென்ன அவதாரங்களை எடுத்திருக்கிறார், அப்ப என்ற வினாக்களுக்கு விடை கொடுக்கும் வகையில இந்த பகுதி இருக்குதா, அப்படி இருந்தா அதுக்குள்ள எந்தெந்த இடங்கள்ல இந்த பகுதி இருக்கிறது என்றது பற்றியான ஒரு பார்வையை நாங்க பார்க்க இருக்கிறோம். அடுத்தது 4வது வினா பாருங்க, திருமாலினுடைய பெருமைகள். அப்ப திருமாலுடைய பெருமைகள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பானாழ்வார் திருமாலுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னுடைய கவிகளிலே ஆங்காங்கே புகுத்து இருக்கின்றார். அந்த வகையிலே 4வது கேள்வி திருமாலுடைய பெருமைகள். அடுத்த 5வது கேள்வி பாருங்க, திருமால் மீது திருப்பானாழ்வார் கொண்ட பக்தி வழிபடுமாற்றினை தெளிவுபடுத்துக. அப்ப திருமால் மீது திருப்பானாழ்வார் கொண்ட பக்தி எத்தகையாக இருக்கின்றது என்றது பற்றி நாங்கள் நோக்க வேண்டியது மிக முக்கியமானது. இவ்வாறு இந்த 5 கேள்விகளோடு ஏனைய கேள்விகள் அங்காங்கே வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. இந்த 5 கேள்விகளையும் அடிநாதமாக கொண்டு அல்ல இந்த 5 கேள்விகளுக்கு ஒரு பூரண தெளிவு உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அதுல இது தொடர்பாக வருகின்ற ஏனைய கேள்விகளுக்கு நீங்கள் விடை கொடுப்பதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக உள்ளதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. அந்த வகையில் பாருங்க, அரங்கநாதனுடைய தோற்றப்பொழிவுகளை குறிப்பிடுகின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு என்னென்ன விடை இருக்கின்றது பற்றி நோக்குவதற்கு முன்னர் நாங்கள் செய்யுள் பகுதிக்குள்ள நுழைய இருக்கின்றோம். பாருங்க, அமலநாதிபிரான் அடியாட்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் பிறையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நிதிவானவன் நில்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்தன் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. முதலாவது பாடல் பற்றி நோக்குவோமானால், அமலன் ஆதிபிரான் அடியாட்சி என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நிழ்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்தன் கண்ணினுள் உள்ளன ஒக்குன்றதே.
அதாவது பாருங்க, அமலர் ஆதிபிரான் அடியாட்சி என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்தன் கண்ணினுள் உள்ளன ஒக்குன்றதே. அப்ப அமலன் என்றா என்ன, ஆதிபிரான் என்றா என்ன? அதாவது பாருங்க, அமலன் என்றதுக்கான விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமலன் பரிசுத்தமானவன், ஒரு தூய்மையானவன். அப்ப அமலன் ஒரு பரிசுத்தமான ஆதிபிரான். ஆதிபிரான் என்றா ஆதி அந்தம். திருவாசகத்திற்கு ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி, ஆதி ஆரம்பம். பாருங்க, ஆதி பிரான், ஆதி பிரான் என்றது திருவம்பாவில் இருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி என்று சொல்லுவார்கள். அப்ப ஆதி என்றா என்ன? ஆரம்பம், தொடக்கம். அதாவது எல்லாவற்றுக்கும் ஆரம்ப மூலகர்த்தாவாக இருக்கிறவன் ஆதிபிரான், ஆரம்பகர்த்தா. அடியாட்கு என்னை ஆட்படுத்த, அப்ப அடியவர்க்கு என்னை ஆட்படுத்தின விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன். அப்ப விமலன் என்றா என்ன? குறைவில்லாதவன், குறைவில்லாதவன். விமலன் என்றது குறைவில்லாதவன். விண்ணவர் கோன் விரையார், விண்ணவர் கோன் விரையார். விண்ணவர் என்றது விண்ணவர் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் அரசன். கோன் என்றது அரசன். விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன், விரையார் பொழில் வேங்கடவன். விரையார் என்றது வாசனை மிகுந்த, வாசனை மிகுந்த பொழில் வேங்கடவன், சோலைகள் நிறைந்த, அதாவது வாசனை மிகுந்த மலச்சோலைகள் மரச்சோலைகள் எல்லாம் நிறைந்த அந்த வேங்கடம், அந்த திருவேங்கடத்திலே உறைகின்றவன் வேங்கடவன். நிமலன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன். நின்மலன் நீதிவானவன் நீள் மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என். அப்ப நீதிவானவன் என்றால் ஒரு நீதிநெறி தவறாதவன், நீதிவழி சத்தியத்தை கடைபிடிக்கின்றவன், சத்திய புருஷனாக திகழ்கின்றவன் நீதிவானவன். நீள் மதில் அரங்கத்து அம்மான், அதாவது நீண்ட மதில்களை எல்லாவற்றையும் எல்லையாக கொண்டிருக்கின்ற அந்த திருவரங்கத்திலே உறைந்திருக்கின்ற அந்த இறைவன், அந்த இறைவனுடைய திருக்கமலவாதம், அவருடைய அழகிய தாமரை மலரை ஒத்த பாதங்கள் வந்து என்னுடைய கண்ணுக்குள்ளே இருப்பதை போல இருக்கின்றதாம், நோக்கின்றன, கண்ணினுள் உள்ள நோக்குன்றதே. அப்ப கண்ணுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது என்று சொன்னால், அந்த திருவரங்கத்திலே உரைகின்ற பெருமானுடைய அழகிய தாமரை மலரை ஒத்த அந்த பாதங்கள் இருக்கிறதாம். அது என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறது என்று பேசப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பாருங்க, அடுத்த பாடல் பகுதிக்குள்ள போகிறோம். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து கண்ட முறை நிவந்த நிர்முடியன் அன்று நேர்ந்த நிசாதரை கவர்ந்த வங்கனை காகுத்தல் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. பாருங்க, அந்த வகையிலே பாருங்க, இரண்டாவது செய்யுளுக்குள் நுழைவோம். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் நன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தான் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அப்ப உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தான் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அதாவது உவந்த உள்ளத்தனாய், உவந்த மகிழ்ச்சி. அதாவது இந்த திருவரங்கத்தில் உரைகின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய சொருபம் எவ்வாறு இருக்கும் என்றால், எந்த நேரமும் மகிழ்ச்சியின் சொருபமாக இருக்கும், சிரித்த முகமாக இருப்பார், எந்த நேரமும் சிரித்தபடியே இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதாவது உவந்த உள்ளத்தனாய் அந்த மகிழ்வான மனநிலையை கொண்டவராகவும் உலகம் அளந்து அந்த முறை உலகம் அளந்து, உலகம் அளந்து என்ன?
அப்ப இதுல ஒரு அவதாரம் சார்ந்த ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் வளர்ந்த, அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்திருக்கார்கள்? தசாவதாரம் எடுத்திருக்கார்கள். 10 வகை அவதாரங்கள் எடுத்திருக்கார்கள். 10 அவதாரம் எடுத்திருக்கிறார். அதுல வாமன அவதாரம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. மாமல்லி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தினை, அகந்தையினை அடக்கும் வகையில அவனிடத்தில் மூவடி மண் கேட்கிறதுக்காக குறுமுடி வடிவமாக குடையுடன் வருகின்றார் அந்த வாமன அவதாரம் எடுத்து. அப்ப அந்த அவதாரத்துல மாமல்ல சக்கரவர்த்தியிடம் மூவடி மண் கேட்கின்ற ஒரு செய்தி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வாமன அவதாரம் பற்றியான குறிப்புகளை நமக்கு பறைசாற்றி நிற்கின்றது. உலக வளர்ந்து என்றது வாமன அவதாரத்திலே மூவடி மண் கேட்ட அந்த அவதார செய்தியினை அல்ல சம்பவத்தினை அந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் அந்த திருப்பாணாழ்வார். அண்டம் உற நிபந்த நில்முடியன், அண்டம் உற நிபந்த நில்முடியன். அண்டம் என்றது வானம் முட்டுமளவு உயர்ந்த நீண்ட திருமுடியினை உடையவன், திருமுடியினை உடையவன். அன்று நேர்ந்த நிசாதரரை கவர்ந்தவன் கனை காகுத்தான். அதாவது முற்காலத்திலே அரக்கர்களை எல்லாவற்றையும், படையெடுத்து வந்த அரக்கர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்காக கொடிய அம்பினை கையிலே ஏந்திய அந்த ராமன். அப்ப இதுல ராமபிரானுடைய அவதாரம் பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ராம அவதாரம், அதாவது கொடிய அம்பினை கையிலே ஏந்திய ராம அவதாரம் ராமன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது வாமன அவதாரம் பற்றி பேசப்பட்டிருக்கு, அடுத்தது ராம அவதாரம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்னது? ஒன்றுடைய கிருஷ்ண பரமாத்மனுடைய அவதார தன்மைகளை நமக்கு பறைசாற்றி நிற்கிறது. அப்ப காகுத்தான் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான், அதாவது கடியார் என்றது வாசனை மிகுந்த பொழில் சோலை, அதாவது வாசனை மிகுந்த மலச்சோலைகள் நிறைந்த அந்த திருவரங்கத்தம்மான், அந்த திருவரங்கத்திலே உரைகின்ற அந்த பெருமானுடைய அறைக்கு வந்த அவருடைய அறையிலே கட்டப்பட்டிருக்கின்ற, இடையிலே கட்டப்பட்டிருக்கின்ற சிவந்த செந்நிறமான அந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அப்ப என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அவருடைய அந்த சிவந்த ஆடையின் மேலே சென்றதாக அங்கே திருப்பாணாழ்வார் பதிந்திருக்கார். அப்ப இந்த இரண்டாவது செய்யுள் இதைத்தான் சொல்லுகிறது. மகிழ்ச்சியான மனநிலையுடையவர், உலகத்திலே அளந்த வாமன அவதாரம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வானமளவு முட்டுமளவுக்கு உயர்ந்த திருமுடியை சூடியிருக்கிறார் என்று பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம், முன்னிய காலத்திலே படையெடுத்து வந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் அழிப்பதற்காக கொடிய வில்லினை ஏந்திய ராமனுடைய செய்தி பேசப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வாசனை மிகுந்த மலர்ச்சோலைகள் நிறைந்த அந்த திருவரங்கத்திலே உரைகின்ற அந்த பெருமானுடைய அறையிலே கட்டப்பட்டிருக்கின்ற சிவந்த ஆடையின் மேல் என்னுடைய சிந்தனை சென்றதாக இந்த இரண்டாவது செய்யுள் பேசுகிறது. அடுத்த பாருங்க, மூன்றாவது செய்யுள் என்ன பேசுகிறது என்றால், மந்திவாய் வட வெங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவின் அணையான் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரலில் உந்திவேலது என்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. அப்ப பாருங்க, மந்தி பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரலில் உந்திமேலது அன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. அதாவது மந்தி பாய் வட வேங்கட மாமலை. மந்தி என்றது என்ன? அதாவது குரங்குகள், பெண் குரங்குகள், அதாவது குரங்குகள் எல்லாம் பாய்ந்து விளையாடுகின்ற ஒரு இடம் வேங்கடம். அந்த வடவேங்கடத்தினுடைய அந்த பெரிய மலையிலே வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அதாவது குரங்குகள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விளையாடி திரிகின்ற அந்த வடவேங்கடம் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய மலையிலே வானவர்கள் எல்லோரும், தேவர்கள் எல்லோரும், தேவாதி தேவர்கள் எல்லோரும் வழிபாடு செய்யும் நோக்கத்தில், வழிபாடு செய்யும் வகையிலே அந்த மலையில நிற்கின்றான் என்றால் அது சொல்லப்படுது. மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அதாவது குரங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக விளையாடுகின்ற வடவேங்கடம் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய மலையிலே தேவர்கள், வானவர்கள் எல்லோரும் தன்னை வழிபாடு செய்யும் பொருட்டு அந்த இடத்துல உறைந்து நிற்கிறான் சொல்லப்படுது. நின்றான் அரங்கத்து அரவின் அணையான், அரங்கத்து அரவின் அணையான். அப்ப திருவரங்கத்திலே பாம்பின் மீது பள்ளி கொள்கிறான். அரவின் என்றது பாம்பு, அணையான் என்றது பாம்பு.
அப்ப பாம்பின் படுக்கையிலே படுத்திருக்கிறான், அனந்த சயனம். அப்ப அனந்தன் என்று சொல்லப்படுகிற பாம்பிலே ஆனந்த நித்திரை செய்கிறான், அதான் ஆனந்த சயனம். திருவரங்கத்திலே, திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற புண்ணிய தலத்திலே பாம்பின் மீது பள்ளி கொள்ளுகின்ற அந்த காட்சி அணையான் பள்ளி கொள்ளுகின்றவன் உடைய அந்திபோல் நிறத்து ஆடையும், அந்திபோல் நிறத்து என்ற என்ன? அப்ப அந்தி மாலை பொழுது, அப்ப அந்தி மாலை பொழுதுல என்னவா இருக்கும் என்று சொன்னா, ஏன்னா ஒரு செந்நிறமான ஒரு வடிவத்தை தரும். அப்ப அந்த சிவந்த செந்நிறமான ஆடை, அந்த அணிந்திருந்த அந்த ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரிலும், அதன் மேல் இருக்கின்ற அயன் என்றது என்னது? அயனை படைத்தது என்றால் அயன் என்றது பிரம்மா. அப்ப பிரம்மனையே படைத்த அந்த அழகு எங்க படைத்தார் என்றால், உந்தி மேலது அன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. அதாவது உந்தி என்று சொல்லப்படுவது திருமாலுடைய கொப்புள் கொடியை குறிக்கிறது. அப்ப இது திருமாலுடைய விஷ்ணு பரமாத்மாவுடைய பொக்குள் கொடியிலே இருந்து, அவருடைய நாவிக்கமலத்திலே இருந்து பிரம்மன் அவதரித்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த நாவிக்கமலத்திலே இருந்து அந்த திருமால் அவதரித்ததற்கான செய்தி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதாவது அந்த பிரம்மனை படைத்த உந்தி மேலது அன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிர். அதாவது பிரம்மதேவனை படைத்த அந்த கொப்பை கொடியின் மீது என்னுடைய இனிமையான உயிர் போய் இருக்கிறது என்று, என்னுடைய உயிர் அந்த இடத்திலே போய் இருப்பதாக சொல்லுகிறார். இது 3வது பாடலுடைய வியாக்கியானமாக அமைந்து நிற்கிறது. சதுரமாமதில் சூழுலங்கைக்கு இறைவன் தலைவத்தூதிர ஓட்டி ஓர்வங்கனை யுத்தவன் நோதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமையில் ஆடகரங்கத்தம்மான் திருவயிற்றுதர வந்தமன் உள்ளத்தில் நின்றுலாவுகின்றதே. சதுரமாமதில் சூழிலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர ஓட்டியோர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையில் அரங்கத்து அம்மான் திருவயிற்று உதரபந்தமின் உள்ளத்துள் நின்று உலாவுகின்றது. அதாவது சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை 10. அப்ப சதுரமாமதில் என்றா என்ன? சதுரம் என்றா என்ன? 4 பக்கமும் சூழப்பட்டிருக்கிறது, 4 பக்கங்களும் சுவராக கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இலங்கைக்கு 4 பக்கமும் என்ன சுவர் இருக்கிறது? கடல் 4 பக்கமும் சூழ்ந்திருக்கிறது. அதாவது கடலை 4 பக்கமும் மதுகளாக கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை திருநாட்டின் அரசன் இறைவன் யார்? அந்த ராவணனுடைய அந்த 10 தலைகளுடைய அந்த ராவணனின் 10 தலைகளும் உதிரும்படியாக ஓர் கொடிய அம்பினை எய்தவன் உய்த்தவன், அம்பினை எய்தவன் ஆர் இந்த ராமபிரான். ஓதவண்ணன், ஓதவன்றது கடல், கடல் போன்ற நிறத்தை உடையவன், கடல் போன்ற நீல நிறத்தை உடையவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையில் ஆட அரங்கத்து அம்மான். அப்ப மதுரமா வண்டு பாட, அப்ப 12 ஆழ்வார்கள் ஒன்று மதுரகவி ஆழ்வார் என்று ஒருத்தர் நிற்கிறார். அப்ப மதுரமா வண்டு பாட, மதுரமான்றது இனிமையாக இந்த வண்டுகள் எல்லாம் ரிங்காரம் செய்ய, பாடல்கள் பாட, இந்த காட்டிலே இருக்கின்ற அந்த இடத்திலே திருவரங்கத்திலே இருக்கின்ற மாமயில் என்றது பெரிய மயில்கள் எல்லாம் தங்களுடைய தோகைகளை விரித்து மாமயில் ஆட, தோகைகளை விரித்து ஆடுகின்ற அந்த திருவரங்கத்திலே உறைந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய, அந்த பெருமாளுடைய, அந்த திருமாலுடைய திருவயிற்றில், அவருடைய அந்த திருவயிற்றிலே காணப்படுகின்ற கட்டி இருக்கின்ற உதரபந்தம் என் உள்ளத்தில் அவருடைய அந்த ஒட்டியானம், அவருடைய வயிற்றிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஒட்டியானம், அந்த இடுப்பு பட்டி என்ன செய்யலாம் என்று சொன்னால், என் உள்ளத்தில் நின்று உலாவுகின்றதே, என்னுடைய உள்ளத்துக்களே வந்து அது உலாவுகின்றதாம். அப்ப 4வது பாடல் இந்த விஷயத்தை சொல்லுகிறது. அப்ப ராவணனுடைய 10 தலைகளும் உதிரும்படியாக ஒரு கொடிய அம்பினையிட்ட ராவனுடைய செய்தி பேசப்பட்டிருக்கிறது. கடல் நிறத்தை ஒத்த மேனியுடையவன் என்று பேசப்பட்டிருக்கிறது. வண்டுகள் இனிமையாக வண்டுகள் எல்லாம் பாடுகிறது, பெரிய மயில்கள் எல்லாம் ஆடுகின்ற அந்த திருவரங்கத்திலே உரைகின்ற திருமாலுடைய வயிற்றிலே இருக்கின்ற ஒட்டியானம் என்னுடைய உள்ளத்திலே உலாவுகின்றது என்ற செய்தி 4வது பாடலிலே அமைந்திருக்கிறது. அடுத்த பாருங்க, நாங்கள் 5வது பகுதிக்குள் செல்வோம்.
பரமாய பலவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியேன். அரங்கத்தம்மான் திருகாரமார்வது கன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அப்ப 5வது பாடல் என்ன பேசப்பட்டிருக்கிறது? பாரமாய பலவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். வைத்ததன்றி என் உள் புகுந்தான். கோர மாதவம் செய்த நன்கொள் அறியேன். அரங்கத்து அம்மான் திரு ஆரமார்பு அது கன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அப்ப பாரமாய பலவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். வைத்தது அன்றி என் உள் புகுந்தான். கோர மாதவம் செய்தனன் கொள் அறியேன். அரங்கத்து அம்மான் திரு ஆரமார்பு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டது. அப்ப பாரமாய பலவினை, அப்ப பாரம் சுமை. அப்ப இந்த தாங்க முடியாத இந்த பழைய வினைகள் எல்லாவற்றையும் அறுத்து சங்காரம் செய்கின்றவனும் என்னை தன் வாரமாக்கி வைத்தான். அதாவது என்னை தன்னுடைய அன்புக்குரியவனாக்கி கொண்டான். அதாவது என்னட்ட இருக்கின்ற அந்த பழைய வினைகள் எல்லாவற்றையும் அறுத்தவன். அப்படி அறுத்தது மட்டுமல்லாமல் என்னை தன்னுடைய அன்புக்குரியவனாக்கி தனக்கு பாத்திரமானவனாக்கிறான். அன்புக்கும் பாத்திரமா தன்னுடைய அன்புக்குரியவனாக்கி கொண்டான். அப்படி வைத்தது மட்டுமன்றி வைத்தது அன்றி என் உள் புகுந்தான். அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து நிற்கின்றான். என் உள் புகுந்தான். கோர மாதவம் செய்த நன்கொள். அவ்வாறு இவர் என்னுடைய பழைய வினைகளை அறுப்பதற்கும் என்னை தன்னுடைய அன்புக்குரியவனாக்கி கொள்வதற்கும் என்னுடைய உள்ளத்துக்குள்ள புகுவதற்கும் நான் அப்படி என்ன பெரிய தவம் செய்தேனப்பா, என்ன உக்கிரமான ஒரு பெரிய யாகம் எது செய்தனோ என்று கூட அப்படி ஒன்றும் செய்யல. நான் செய்ததாக என்னுடைய ஞாபகத்துக்கு இல்லை, என்னுடைய சிந்தனைக்கு இல்லை. அறியேன். அரங்கத்து அம்மான் திரு ஆரமார்பு அது அன்றோ. அதாவது அந்த திருவரங்கத்திலே உறைஞ்சிருக்கின்ற அந்த பெருமானுடைய திரு ஆரம், அதாவது மார்பிலே தொங்குகின்ற அந்த மாலைகள், அந்த முத்து மாலைகள் என்ன செய்தாம்? என்னை ஆட்கொண்டதாம். அதாவது அந்த திருவரங்கத்திலே பள்ளி கொள்ளுகின்ற அந்த இறைவனுடைய மார்பிலே தொங்குகின்ற அல்ல மார்பிலே அசைந்தாடுகின்ற அந்த மாலைகள் என்னை ஆட்கொண்டுள்ளதாம். ஆட்கொண்டதே, அடியேனை ஆட்கொண்டதே சொல்றார். அதாவது பாருங்க மீண்டும் பார்க்கிறேன். என்னுடைய சுமையான பழைய வினைகள் எல்லாவற்றையும் அறுத்தான். அப்படி அறுத்தது மட்டுமல்லாமல் என்னை தன்னுடைய அன்புக்குரியவனாக்கி கொண்டான். அது மட்டுமல்லாமல் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து உறைந்திருக்கின்றான். அப்படி இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு நான் என்னப்பா பெரிய தவம் செய்தேன்? அவ்வாறு செய்ததாக எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை. அவ்வாறு இந்த திருவரங்கம் என்று சொல்லப்படுகிற புண்ணிய தலத்திலே உறைந்திருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய திரு மார்பிலே இருக்கின்ற அந்த மாலைகள் என்னை ஆட்கொண்டதாக 5வது பாடல் அங்கே காணப்படுகிறது. பிள்ளைகள், அடுத்தது பாருங்க, நாங்கள் 6வது பாடலுக்குள் நுழைவோம். தொண்டவன்புரையான் துயர் தீர்த்தவன் நஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சூரரங்க நகர்மேய அப்பல் அண்டரண்ட பகிரண்டத்து ஒருமான் நிலம் மேலுமால் வரை முற்றும் உண்ட கண்டங்கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. 6வது பாடல்ல என்ன பேசப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பெரிய செய்தி பேசப்பட்டிருக்கிறது. துண்ட வெண்புரையான் துயர் தீர்த்தவன் நஞ்சிறை வண்டு வாழ் பொழில் சூழ் அரங்க நகர் மேய அப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் மெழுமால் வரை முற்றும் உண்டகண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. துண்ட வெண்புரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்க நகர் மேய அப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் 7 மால்வரை முற்றும் உண்டகண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. அப்ப துண்ட வெண்புரை என்றா என்ன? வெண்புரை சிறிய புரைச்சந்திரனை சூடியவர் யார்? சிவபெருமான். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்திருக்குதான். அப்ப துண்ட வெண்புரையன் துயர் தீர்த்தவன், அதாவது சிறிய புரையினை தன்னுடைய திருமுடியிலே சடாமுடியிலே தரித்திருக்கிற
அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்தினை தீர்த்தவன் யார் என்றால் இந்த விஷ்ணு பரமாத்மா. அப்ப தீர்த்திருக்கிறான், தீர்த்தவன். அது என்ன பிரச்சனை என்றது அது வேற பிரச்சனை. அப்ப துண்ட வெண்புறையான் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாள் பொழில். அஞ்சிறை என்றா என்ன? அஞ்சிறை என்றா என்ன? அழகிய சிறகுகளை உடையவன், சிறகுகளை அழகிய சிறகுகளை வண்டுவாள், அழகிய சிறகுகளை வண்டுகள் வாழ்கின்ற பொழில் சூழ் சோலைகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அரங்க நகர் மேய திருவரங்க நகரிலே மேய அப்பன் அண்டர் அண்டம் அப்பரண்டம் அப்பன் அண்டம். அதாவது இந்த விஷ்ணு பரமாத்மாவுடைய வைகுண்டம், இந்த வைகுண்டமும் அதுதான் இந்த பகிரண்டம், அதற்கு அப்பாற்பட்ட உலகங்களும் இந்த 7 மலைகளும் எல்லாவற்றையும் உண்டவன் ஆர் என்று சொன்னால் இந்த கிருஷ்ண பரமாத்மா. உண்டவன் உண்டு தன்னுடைய கண்டத்திலே அந்த இவ்வளவும் இருக்கின்றது. ஏன்னா வைகுண்டம் இருக்கிறது, அதுதான் இந்த ஏனைய உலகங்கள் இருக்கிறது, 7 மலைகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து என்ன இருக்கின்றால் அவருடைய திருக்கழுத்திலே போய் உறைந்திருப்பதாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தன்மைகள் இருக்கின்ற அந்த கழுத்து என்னை உய்ய கொண்டதே, என்னை மீண்டும் மீண்டும் உயர்வடைய செய்ததாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்க 6வது பாடல்ல இருக்கிற விடயங்களாக அமைந்திருக்கிறது. பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயத்துக்குள் அடுத்த பாடல் 7வது செய்யுள் பாருங்க. கையினார் சுரிதங்கும் அனலாளியானில் வரைபோல் மையனார் துளவ விரையார் கமலில் முடியம் மையனார் அணியரங்கனார் அரவின் அணைமிசைமேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. பாருங்க 7வது செய்யுள் என்ன பேசுதுன்னு சொன்னால், கையினார் சுரி சங்கு அனலாளியார் நீள்வரை போல் மெய்யனார் துளவ விரையார் கமல் நீள்முடியம் ஐயனார் அணியர் அரங்கனார் அரவின் அணைமிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. கையினார் சுரி சங்கு, கையின் ஆர் சுரி சங்கு அனலாளியார் நீள்வரை போல் மெய்யனார் துளவ விரையார் கமல் நீழ்முடி எம் மையனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அதாவது பாருங்க, கையின் ஆர் சுரி சங்கு, அப்ப ஒரு கரத்திலே வலப்புரி சங்கினை ஏந்தி இருப்பதாகவும் மறுகரத்திலே தீயினை கக்குகின்ற நெருப்பினை கக்குகின்ற சக்கரத்தினை ஏந்தி இருப்பதாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு கையிலே சங்கும் மறு கையிலே சக்கரமும். நீள்வரை போல் மெய்யனார், நீள்வரை என்றது என்னென்றால் மலை. அதாவது நீண்ட மலையினை போன்ற மெய்யனார் உடலமைப்பு. மெய்யனார் என்றது மெய், உடலை உடையவர், நீண்ட மலை போன்ற உடலை உடையவர். துளவ விரையார் கமல் நீள்முடி, துளவ விரையார் கமல் நீள்முடி. அப்ப துளவன்றது துளசி மனம் கமழுகின்ற வீசுகின்ற நீள்முடியம் ஐயனார், நீண்ட சடாமுடியினை உடையவர், திருமுடியினை உடைய எங்களுடைய ஐயனார். அணியரங்கனார், அழகான திருவரங்கத்திலே உறைகின்றவர். அரவின் அணைமிசை மேய பாம்பின் மீது பள்ளி கொள்ளுகின்றவர். மாயனார் செய்யவாய் ஐயோ, மாயனார் மாயனார் என்றது மாயவன் என்று சொல்லுவது இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்களிலே ஒன்று. மாயவன் மாயத்தன்மைகள் நிறைந்த ஒரு தனித்துவமான தன்மை உடையவன் என்பதற்காகவே இவருக்கு மாயவன் என்று பெயரப்பட்டது. பாருங்க, மாயனார் இவ்வாறு இந்த மாயவனுடைய செய்யவாய் ஐயோ அந்த சிவந்த வாய்கள் என்னை சிந்திக்க வந்தது. அப்ப இதுல ஐயோ என்ற ஒரு அடி வந்திருக்கு. ஐயோ முடியல, தன்னால கூற முடியாத ஒன்று. அப்ப கம்பன் சொல்லிட்டான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ முடியல. அங்கால அவனுக்கு வார்த்தையே வரவில்லை என்றதுக்காக 7ஆம் கட்டத்தில் ஐயோ. அப்ப அவருடைய அந்த சிவந்த வாய்களுடைய அழகினை எப்படியப்பா சொல்லுவது? செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்தது, என்னுடைய சிந்தையினை அது கவர்ந்திருக்கிறதே, ஈர்க்கிறதே என்று அந்த 7வது செய்யுளே பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரத்தை கொண்டிருக்கிறவன் என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்த பாடலுக்குள்ளே நாங்கள் நுழைவோம் என்றால் பாருங்க. பரியனாகி வந்து கவுனனுடல் கீண்டு அமரற்கு
அறியராதி பிரானரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடபுறந்து மிளிந்து செவ்வரி ஓடி நின்ற அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பரியனாகி வந்து அவுணனுடல் கீண்ட அமரற்கு அறியாதி பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பேதமை செய்தனவாம், பேதமை பார்த்திருப்போம். பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரற்கு அறியாதி பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நின்ற அப்பெரியாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அப்ப பரியனாகி வந்த என்றால் என்ன? பருத்த வடிவம். அவன் பெரிய ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு வருகிறான் அவுணன். ஆர் அரக்கன். என்ன அரக்கன்? இரணியன் வருகிறான். பிரகலாதனை வதைப்பதற்காக. அப்ப இந்த இரணியனை வதம் செய்வதற்காக கிருஷ்ண பரமாத்மா நரசிம்ம அவதாரம் எடுத்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. அப்ப அவனுடைய அந்த பெரிய வடிவம் எடுத்து வந்த அந்த இரணியனுடைய உடலை கிழிப்பதற்காக கிழித்தவன் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து உடல் கீண்டு உடலை கிழித்த அமரற்கு அறியாதிபிரான், தேவர்களுக்கெல்லாம் சிறந்த உயர்ந்த ஆதிபிரான், ஆரம்ப மூர்த்தியாக ஆரம்ப மூலமூர்த்தியாக இருக்கிறான். ஆதிபிரானாக அரங்கத்து அமலன், அந்த ஆதிபிரானாக திருவரங்கத்திலே உறைந்து நிற்கின்ற அந்த இறைவனுடைய முகத்து கரியவாகி புடைபறந்து, அந்த கரிய அந்த முகத்திலே மிகுந்த செவ்வரியோடிய நீண்ட பெரியாய கண்கள். அப்ப அந்த அவருடைய முகத்திலே இருக்கின்ற பெரிய கண்கள்ல செவ்வரி சிவந்த கோடுகள் ஓடுகின்ற அந்த பெரிய கண்கள் என்னை பேதமை செய்ததாம். என்னுடைய அறிவை மயங்க செய்ததாம். என்னை பித்தனாக்கிச்சதாம். அவ்வளவுக்கு அந்த கண்ணுடைய அழகு என்னை இழுக்குது. அப்ப அந்த கரிய முகத்திலே இருக்கிற பெரிய கண்கள்ல ஓடிய அந்த சிவந்த செந்நிற கோடுகள் என்னுடைய அறிவினை மயக்கி என்னை பித்தனாக அலைய வைக்கிறது. பாருங்கோ, அடுத்த பாடலுக்குள் நாங்கள் செல்லுவோம். 9வது பாடல் பாருங்க. ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலவேலும் உண்டான அரங்கத்து அரவினனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரலில் நீலவேணியையோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞானவேலும் உண்டான் அரங்கத்து அரவினனையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரலில் நிலவேணி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. அப்ப ஆலமாமரத்து நிலைமேல் ஒரு பாலகனாய், ஆலமாமரத்து நிலைமேல் ஒரு பாலகனாய். அப்ப ஆலமாமரத்தின், அப்ப ஆலமரத்தினுடைய ஒரு இலையிலே, மாமரத்தின் இலையிலே, அதாவது பெரிய ஆலமரத்தினுடைய ஒரு இலையிலே ஒரு பாலகனாய், ஒரு சிறிய பாலகனாய் இருக்கிறான். அப்ப இதுல பாருங்க, ஆளுமை கண்ணனே நாராயணா என்று பேசுவார்கள், பாடுவார்கள். அப்ப ஆலமரத்தினுடைய ஒரு இலையில ஒரு இறைவன் என்னவா இருக்கிறான், பாலகனாய் உடைந்திருக்கிறான் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஞானவேலும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான், ஞானவேலும் உண்டான், ஞானம் வேலும் உண்டான். இந்த உலகம் எல்லாவற்றையும் உண்டவன் தன்னுடைய சிறு பராயத்திலே இந்த செய்தி கேட்கிறான். வாயரையே மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியவன் என்று. அப்ப ஞானம் வேணும், இந்த உலகம் ஏழையும் தன் உண்டு திருவரங்கத்திலே அரவின் அணையான், திருவரங்கத்திலே பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கின்றான். கோலமாமணி ஆரமும், கோல மாமணி ஆரமும், கோல அழகு நிறைந்த ரத்தினங்கள், மாணிக்கங்கள், மணிகள் பொதிக்கப்பட்ட மாலைகளையும், முத்து தாமமும் முத்து மாலைகளையும் முடிவு அணிந்திருக்கின்ற அந்த முடிவில்லாத அழகு, முடிவில்லாத அந்த இறுதி இல்லாத குறையாத அந்த அழகும் நீலமேனி ஐயோ, அவனுடைய அந்த நீல நிறம் போன்ற அந்த மேனி என்னை நிறை கொண்டது என்னன்னு சொல்லி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நிறைந்து போயிருக்கிறதாம், நிறைஞ்சிருக்கிறதாம்.
அப்ப ஆலமரத்தினுடைய சிறிய இலையிலே அவர் பாலகனாய் பிறந்திருக்கிறான். அவன் 7 உலகங்களையும் தன்னுடைய வாயிலே உண்டு உலகத்தை காட்டியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணிகள் பொதிக்கப்பட்ட மாலைகள் அணிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்கள் பொதிக்கப்பட்ட மாலைகள் அணிந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறான குறைவில்லாத அழகினுடைய அந்த நீல நிற காட்சி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே போய் நிறைந்து உறைந்திருக்கிறது என்று பேசப்பட்டிருக்கிறது. 10வது பாடல், இறுதி பாடல் பாருங்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்ன முதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அவ கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் என்றா என்ன? கொண்டல் வண்ணன் என்றா என்ன? அதாவது கார்முகில் போன்ற முகில், கொண்டல் என்றது முகில், அதாவது கார்முகில் போன்ற கரிய உடல் அமைப்பை உடையவன், மேனிய உடையவன், நிறத்தை உடையவன். அதான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட கோவலன். அதாவது ஆயர் குலத்திலே இடையர் சேரியிலே இடையர்களோடு சேர்ந்து சிறுபராயத்தில் வெண்ணைகள் திருடி உண்டவனாக பேசப்பட்டிருக்கிறது. வெண்ணை உண்ட வாயன். அப்ப வெண்ணை உண்ட வாயன், வெண்ணைகள் எல்லாவற்றையும் உண்ட வாயான் என் உள்ளம் கவர்ந்தான், என்னுடைய உள்ளத்தினை கவர்ந்தான், என்னுடைய உள்ளத்தினை கவர்ந்தவனை. அண்டர்கோன் அணியரங்கன், அண்டர்கோன் அணியரங்கன், அதாவது அண்டர்கோன் அணியரங்கன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அரசன், அணியரங்கன், அழகு மிக்க அழகு சிறந்த இந்த திருவரங்கத்தில் உறைந்திருக்கின்ற என் அமுதனை, என்னுடைய அமுதம் போன்ற அந்த இறைவனை கண்ட கண்கள், அவனை பார்த்த என்னுடைய கண்கள் வேறு ஒன்றினையும் பார்க்காது. அதான் 10வது பாடல பேசப்பட்டிருக்கு பாருங்க. கார்முகில் போன்ற மேனியமைப்பு உடையவனும் ஆயர் குலத்திலே இடையர் சேரியிலே வெண்ணைகளை எல்லாம் உண்டவனும் என்னுடைய உள்ளத்தினை கவர்ந்தவனும் தேவர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குகின்றவனும் சிறப்பு மிகுந்த இந்த அழகிய திருவரங்கத்திலே உறைந்திருக்கின்ற அமுதம் போன்றவனாக விளங்குகின்ற என்னுடைய பெருமானை கண்ட கண்கள் வேறு ஒன்றினையும் காணாதாம். இது 10வது பாடலுடைய பகுதி. அந்த வகையில் இப்பொழுது பாருங்க, இந்த 10 பாடல்லையும் எத்தகைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி மிக ரத்தின சுருக்கமாக நோக்க உள்ளோம். அந்த வகையில் பாருங்க, முதலாவது பாடல்ல என்ன பாடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த இறைவனுடைய தோற்றப்பொழிவுகள், அவனுடைய அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளுடைய அந்த அழகு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதுல அந்த அமலனாக இருக்கிறான், என்னை ஆட்படுத்தி கொண்டவன், அழகு மிகுந்த சோலைகள் நிறைந்த அந்த திருவரங்கத்திலே உரைகின்ற நீதியின் சொருபமாக விளங்குகின்ற அந்த இறைவனுடைய தாமரை மலரை ஒத்த அந்த பாதங்கள் என்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து இருப்பதை போல இருப்பதாக கூறுகின்றான். இது முதலாவது செய்யுள்ள இருக்கிற விடயங்கள். அடுத்து பாருங்க, 2வது பாருங்க, எந்த நேரமும் ஒரு மகிழ்வான தன்மை உடையவன், மகிழ்ச்சியான சொரூபம், மகிழ்ந்த சொரூபம், அதான் உவந்த உள்ளத்தனாய் மகிழ்ந்த மனநிலையுடைய மகிழ்ச்சியான மனநிலையுடைய உடையவனும் உலகத்தினை அளந்தவன், அதாவது வாமன அவதாரம் எடுத்து உலகத்தினை அளந்ததான ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அதே போல நீண்ட நீழ்முடியினை உடையவன், அன்றைய காலத்தில் எதிர்த்து வந்த அரக்கர்களை அழிப்பதற்காக கொடிய அம்பினை எய்தவனாகவும் வாசனை மிகுந்த சோலை மலர்கள் நிறைந்த அந்த திருவரங்கத்திலே உறைந்து நிற்கிறவனுடைய அந்த அறையிலே கட்டப்பட்டிருக்கின்ற செந்நிறமான ஆடை என்னுடைய மனதினை, என்னுடைய சிந்தனையின் மேல் சென்றது என்று சொல்லப்படுது. அதன் மேல் என்னுடைய சிந்தனை சென்றதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது 2வது பாடலுடைய மிக சாராம்சமாக அமைந்திருக்கிறது. அடுத்த பாருங்க, 3வது பாடல்ல என்ன சாராம்சம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், குரங்குகள் எல்லாம் பாய்ந்து விளையாடுகின்ற அந்த திருவேங்கடத்திலேயும் திருவேங்கடத்தில் தேவர்களோடும் வழிபாடு செய்யும்படியாக அந்த இறைவன் வந்து உறைந்து நிற்கின்றான். அந்த உறைந்து நிற்கின்ற இறைவன் பாம்பின் மீது பள்ளி கொள்ளுகின்றான். அப்படி அந்த பள்ளி கொள்ளுகின்ற அந்த இறைவனுடைய அந்தி மாலை பொழுதினுடைய செந்நிறமான ஆடை என்னுடைய இன்னியுரை, என்னுடைய உள்ளத்திலே
இருக்கின்ற அந்த செந்நிறமான ஆடையும் அதன் மேலே அந்த பிரம்மனை படைத்த உண்டி கமலம், நாவி கமலம், குப்பை கொடி, என் குப்பை கொடியின் மீது என்னுடைய உயிர் போய் பதிந்ததாக அங்கே 3வது பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த 4வது பாடல்ல என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு என்று பார்த்தால் சதுரமாமதில் சூழிலங்கை என்று சொல்லப்படுகிற அந்த பாடல். அதை பாருங்க, 4 பக்கமும் கடலை மதிலாக கொண்டிருக்கின்ற இலங்கையினை ஆட்சி செய்கின்ற இறைவனுடைய அரசனாக விளங்குகின்ற ராவனுடைய 10 தலைகளும் உதிரும்படியாக ஒரு கொடிய அம்பினை எய்தவன் என்றும், கடல் நீல நிறம் போன்ற கடலை போன்ற மேனியுடையவன் என்றும், மதுரமா வண்டு பாட, அதாவது இனிமையான வண்டுகள் எல்லாம் பாடல்கள் பாட பெரிய மயில் கூட்டங்கள் எல்லாம் தங்களுடைய தோகைகளை விரித்து ஆடுவதாகவும், அவ்வாறு ஆடுகின்ற அந்த திருவரங்கத்திலே உறைந்து நிற்கின்ற அந்த இறைவனுடைய திருவயிற்றிலே கட்டியிருக்கின்ற அந்த உதரபந்தம், அந்த ஒட்டியான அந்த இடுப்பு பட்டியில் உள்ளத்தில் நின்று உலாவுகின்றது. அந்த ஒட்டியானம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து உலாவுகின்றதாக அங்கே திருப்பாணாழ்வார் 4வது செய்யுள்ளே பதிவு செய்திருக்கிறார். அடுத்த 5வது செய்யுள்ளே எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் என்பதை நோக்குவோமானால், அடுத்தது 5வது பாடல்லே இந்த என்ன விடயம் பேசப்பட்டிருக்கு சொன்னால், இந்த பாரமாக சுமையாக இருக்கின்ற அந்த வினைகள் எல்லாவற்றையும் அறுத்து என்னை தன்னுடைய அன்புக்குரியவன் ஆக்கி கொண்டவனும், அது மட்டுமல்லாமல் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்தான். இவ்வாறு செய்வதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்று தெரியவில்லை. ஆனாலும் அந்த திருவரங்கத்தின் உரைகின்ற அந்த இறைவனுடைய திருமார்பிலே காணுகின்ற அந்த மாலை என்னை ஆட்கொண்டதாக 5வது பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, 6வது பாடல். சிவபெருமானுக்கு சிறிய புறையினை சூடி இருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு வந்த துன்பத்தினை நீக்கியவன் என்றும், அழகிய சிறகுகளுடைய வண்டுகள் வாழ்கின்ற சோலைகள் நிறைந்த திருவரங்கத்திலே இருக்கின்ற அந்த இறைவன் அந்த வைகுண்ட பதியினையும் அது தொடர்ந்த ஏனைய இடங்களையும் 7 மலைகளையும் எல்லாவற்றையும் தன்னுடைய உண்டவன் என்று சொல்லி உண்டு அந்த தன்னுடைய கழுத்திலே கண்டத்திலே கொண்டே களத்திலே கண்டதாகவும், அந்த கழுத்தினை கண்டு கழுத்து என்னை உய்ய கொண்டதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 7வது செய்யுள் பாருங்க. கையிலே ஒரு கையிலே சங்கும் மறுகையிலே சக்கரத்தையும் எந்த மலை போன்ற வைரமான உடலமைப்பை உடைய வாசனம் பரிமளிக்கின்ற நீண்ட முடியினையுடைய ஐயனாரும் அந்த திருவரங்கத்திலே பாம்பின் மீது பள்ளி கொன்ற எங்களுடைய ஐயனுடைய அந்த சிவந்த வாய்கள் என்னுடைய சிந்தையினை கவர்ந்ததாக 7வது செய்யுள் பதிவு செய்கிறது. 8வது பாருங்க. பெரிய உடல் எடுத்து வந்த அந்த அரக்கனுடைய உடல்களை கிழிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த செய்தி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் மூலமூர்த்தியாக விளங்குகின்றவன், அவருடைய அந்த கரிய முகத்திலே இருக்கின்ற பெரிய கண்களிலே சிவந்த கோடுகளோடு விழுகின்ற சிவந்த கோடுகள் ஓடுகின்ற அந்த கண்கள் என்னை அறிவிளக்க செய்து பித்தனாக்கியதாக 8வது செய்யுள் அமைந்திருப்பது. ஆலமரத்தின் இளமேல் ஒரு பாலகனா என்று தொடங்குகிற 9வது செய்யுள்ளே ஆலமரத்தினுடைய இலையிலே ஒரு சிறிய பாலகனாகவும், அவன் இந்த உலகம் எல்லாவற்றையும் உண்டவனாகவும் அந்த பாம்பின் மீது பள்ளி கொள்ளுகின்றவனாகவும் விளங்குகின்ற அந்த இறைவனுடைய நீலமேனி என்னுடைய நெஞ்சிலே நிறைந்ததாக 9வது செய்யுள் பதிவு செய்யப்பட்டது. அதே மாதிரி 10வது செய்யுள் மேக நிறத்தை ஒத்தவனும் ஆயர் குலத்திலே வெண்ணைகளை உண்டவனுமாக விளங்குகிற அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அமுதம் போன்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அழகிய கண்களை கண்டவர்கள் கண்டது வேறு ஒன்றினையும் காணாமல் இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது இருக்கின்ற வினாக்கள் பற்றி நோக்குவோமாயிருந்தால், அவ்வாறோ முதலாவது கேள்வி, அரங்கநாதனுடைய தோற்ற பொழிவுகளை குறிப்பிடுக. அதாவது அரங்கநாதனுடைய தோற்ற பொழிவு, அவன் எவ்வாறு எத்தகைய தோற்றங்களை கொண்டிருக்கிறான், அவருடைய தோற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது, அப்ப அவருடைய பாதங்கள் ஒரு வகையாக இருக்கிறது, அவருடைய உடைகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அவருடைய வயிறுகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அவருடைய கொப்பை கொடி பற்றி பேசப்பட்டிருக்கிறது, மார்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது, கழுத்து பற்றி பேசப்பட்டிருக்கிறது, கண்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அவருடைய நீல நிற மேனிகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு பற்றியும் அவருடைய தோற்றப்பொழிவு பற்றி நீங்க கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை. அவ்வாறு தாமரை மலர் போன்ற திருவடிகள்,
திரு கமலபாதம் வந்து என் கண்ணில் ஒக்கின்றன என்று சொல்லி முதலாவது பாடல் இருக்கிறது. தாமரை மலர் போன்ற திருவடிகள். அப்ப இது ஒரு கவிதை. அது செந்நிறமான ஒரு பட்டாடை, பீதாம்பரம் போன்ற பட்டாடைகளை அணிந்திருக்கிறார். அழகிய வயிறு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. கொப்புள் கொடி அயனை படைத்தோரலில், அப்ப அந்த பிரம்மனை படைத்த அழகு கொப்புள் கொடி பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆர மார்பு, திரு ஆர மார்பு பற்றி, திருமார்பினுடைய முத்து மாலைகள் தவழ்கின்ற மார்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது கழுத்து, கழுத்து மண்ணை உண்ட கழுத்துல அந்த கண்டம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது 7 உலகங்களையும் உண்டவன் என்று அந்த கழுத்தினுடைய அழகு பற்றி பேசப்படுகிறது. அடுத்தது பெரிய கண்கள், சிவந்த கோடுகள் ஓடி இருக்கின்ற அந்த சிவந்த கண்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பெரிய அகண்ட கண்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீல நிற வண்ண திருமேனி, நீல நிற வண்ண திருமேனி, அப்ப ஓத வண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீல நிறம் போன்ற அந்த அழகிய திருமேனிகளை உடையவன் என்று இவனுடைய தோற்றப்பொழிவுகள் நீங்கள் பிள்ளைகளே கொடுக்கப்பட வேண்டும். இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக ரத்தின சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு மேலதிகமாக நீங்க விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கின்ற பொழுது அதுக்குரிய பாடலடிகளும் ஆதாரங்களாக கொடுக்கப்பட வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த 2வது கேள்வி பாருங்க. அப்ப 2வது கேள்வி பாருங்க, திருவரங்கத்தில் எழில்மிகுந்த காட்சியினை பட்டியல்படுத்துக. அப்ப திருவரங்கத்தில் எழில்மிகுந்த காட்சியினை பட்டியல்படுத்துக. அப்ப திருவரங்கத்தில் என்ன அழகு காட்சிகள் எல்லாம் இருக்கிறது? அப்ப மலர்ச்சோலைகள் சூழப்பட்டிருக்கிறது, மலர்ச்சோலைகள் நிறைந்திருக்கிறது. அதாவது நறுமணம் மிகுந்த விரையார் போலில் கடிநகர் என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்ப வாசனை மிகுந்த ஒரு சூழல் என்று அந்த திருவரங்கம் பேசப்பட்டிருக்கு. அவரோட வாசனை மிகுந்ததெல்லாம் அது அங்க அழகு பற்றியான ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கு. அதுல பெரிய மலைகள் சூழ்ந்து காணப்படுதல், பெரிய நீண்ட மலைகள் எல்லாம் அங்கே சூழ்ந்திருப்பதாக அங்கே பேசப்பட்டிருக்கு. அடுத்த பெரிய மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது, நிழல்மதில் அரங்கத்துக்கு அம்மான் என்று பேசப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் பாடலடி கொடுப்பது உங்களுடைய கட்டாய கடமை. பெரிய மதில்களால் சூழப்பட்டுள்ளது. அடுத்தது மதுரமா வண்டு பாடும் மாமையில் ஆடும் என்ற அந்த பாடலடியை மையமாக வைத்துக் கொண்டு வண்டுகள் இனிமையாக இசைப்பதும் மயில்கள் நடனமாடுவதுமான பற்றிய அந்த செய்திகள். அப்ப இவ்வாறு எல்லாம் இடம்பெறுவது அந்த திருவரங்கத்தினுடைய எழில் காட்சிகளை, அழகு கோலங்களை எங்களுக்கு கண்ணார தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த 3வது வினா பற்றி நாங்கள் நோக்குவோம் பாருங்க. இப்பதிகத்தில் இடம்பெறும் பெருமானின் அவதார சிறப்புகளை குறிப்பிடுக. அப்ப இந்த அவதார சிறப்புகளை நீங்கள் கட்டாயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அப்ப ராம அவதாரம், அதாவது ராம அவதாரம் பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்ப ராம அவதாரம் பற்றி 2 இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு. சதுரமாமலின் சூழிலங்கை, காகுத்தன் வெங்கனை என்ற அந்த இடங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்ப ராமாவதாரம் பற்றி கதைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாருங்க, இலங்கையாண்ட ராவணன் ஆட்சியினுடைய அந்த தன்மையினை அளிப்பதற்காக ராமாவதாரம் எடுத்ததற்கான செய்திகள் காணப்பட்டிருக்கு. அடுத்தது வாமன அவதாரம் பற்றியான செய்தி. உலகம் அளந்து அண்டமுறை, உலகம் அளந்து, அதாவது இந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தினை அகந்தையினை அடக்குவதற்காக ஒரு குறுமுனியாக சிறிய வடிவத்திலே வந்ததாக செய்திகள் கூறப்பட்டு மூவடி மண் கேட்டதற்கான வரலாற்று பதிவுகளும் இருக்கிறது. அப்ப இந்த வாமன அவதாரம் பற்றியான செய்தி இந்த பதிகத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த பாருங்க, நரசிம்ம அவதாரம் பற்றியான செய்தி. பரியனாகி வந்து அவனனுடர்கின்ற, அப்ப பரியனாகி வந்த ஒரு பெரிய உருவம் எடுத்து வந்த அந்த அரக்கனுடைய உடல்நிலை கிழித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாசுரத்தில் இது பேசப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ணாவதாரம் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆலவா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனா என்ற ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் உரிய ஆதாரங்களாக கொடுக்கப்படும். அப்ப இவ்வாறு இந்த அவதாரங்கள் இதுல இருக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதற்கான விரிவான விடைகளை நீங்கள் எழுதி பார்த்துக் கொள்வது உங்களுடைய தலையாய கடமை பிள்ளைகளே. அடுத்த கேள்விக்குள் நுழைவோம். அதை பாருங்க. 4வது கேள்வி என்னென்றால், திருமாலுடைய பெருமைகள் என்ன இருக்கிறது? அப்ப இந்த திருப்பாசுரத்திலே திருமாலுடைய பெருமைகள் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மலங்களால் பீடிக்கப்படாதவன், அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன், விண்ணவர் கொண்டெல்லாம். அப்ப இதற்குரிய அந்த பாடல்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன், மூவுலகத்தினை அளந்தவன், பிரம்மனை படைத்தவன், சிவனுடைய துன்பத்தினை நீக்கியவன்,
ராவணன் தலைகள் 10 சிதறும்படியாக ஒரு பெரிய செயற்பாடுகளை செய்தவன். அடுத்தது பிரகலாதனை காக்கும் பொருட்டு இரணியனை வதம் செய்ததான அந்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது. இவ்வளவு என்னது என்று சொன்னால் அந்த திருமாலுடைய பெருமைகளாக இருக்கிறது. அதே போல இந்த திருவரங்கத்தில் உறங்கி நிற்கிறான் என்ற செய்தி, ஒரு அழகு மிகுந்த ஒரு எழில் கொஞ்சுகின்ற திருவரங்கத்தில் உறைந்திருப்பதும் வீட்டிருப்பதும் அவருடைய பெருமையாகவே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, திருமால் மீது திருப்பானாழ்வார் கொண்ட பக்தி வழிபடும் ஆற்றினை தெளிவுபடுத்துக. அப்ப இது மிக ஒரு பிரதானமான கேள்வி. அப்ப திருமால் மீது திருப்பானாழ்வார் எத்தகைய பக்திகளை கொண்டிருக்கிறார்? அவர் இவ்வாறான பாடல்களை பாட பண்ணுவதும் அல்ல பாடியதும் அவர் மீது கொண்டுள்ள காதல் தான், அவர் மீது கொண்டுள்ள ஒரு தெய்வீக பக்தி, ஒரு பக்தி உணர்வு. அப்ப பெருமானை அரங்கநாதனை காண வேண்டும் என்ற அந்த அன்பின் மூலம் அவருடைய பக்தி வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது ஆரம்ப முன்னுக்கு திருவரங்கத்திலே இவர் ஒரு கீழ்ச்சாதியராக இருந்ததாக ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அவர் என்னது ஆலயத்துக்கு பிரவேசம் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. அதனால அவரை காண வேண்டும் என்ற ஒரு அவர் மீது அந்த அன்பு, அந்த திருமால் மீது கொண்டுள்ள பக்தியை அவருக்கு பறைசாற்றி நிற்கிறது. அடுத்தது அவருடைய திருமேனி அழகினை பலவாறு புகழ்ந்து பாடியமை அவர் மீது கொண்டுள்ள பக்தியை நமக்கு எடுத்து காட்டுது. அப்ப அங்கமங்கங்களாக பகுதி பகுதியாக மிக அன்பாகவும் ஆழமாகவும் பாடி அந்த இறைவன் மீது உள்ள எங்களுக்குரிய பக்தியை எடுத்து காட்டுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவன் மீது இறைவனோடு தொடர்புபட்ட பல்வேறுபட்ட நாமங்களை உச்சரித்தமை, அல்ல நாமங்களை வைத்து அவரை பாடியமை, அதையெல்லாம் என்னது சொன்னால் அவர் மீது கொண்டுள்ள பக்தியை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்தது தன்னுடைய அந்த இறைவனை கண்ட பரவசத்தால் அறிவிழந்த தன்மை காணப்படுகிறது, அறிவிழந்து நிற்கிறார். அதே மாதிரி திருமாலுடைய அவதாரங்களை பற்றி புகழ்ந்து பாடியமை, புகழ்ந்து பேசியமை அவர் மீது கொண்டுள்ள பக்தியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே பாருங்க, அரங்கநாதனுடைய பாதம் முதல் கேசம் வரை ஒவ்வொன்றாகவும் கண்டு அனுபவித்து உயிரும் உள்ளமும் ஒன்றிய பரவச நிலையின் மூலம் அவர் மீது கொண்டுள்ள பக்தி, அவர் மீது கொண்டுள்ள காதல், தெய்வீக காதல் அங்கே நமக்கு வெளிப்படையாக இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. என்று பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் அமலநாதிபிரானுடைய பகுதியிலே வருகின்ற 10 பாடல்கள் பற்றியும் பார்த்திருக்கின்றோம். அந்த பகுதியினை மையமாக வைத்துக் கொண்டு வருகின்ற வினாக்களையும் அதற்கான சுருக்கமான விடைகள் பற்றியும் ஆழமாகவும் அகலமாகவும் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த குறிப்புகளையும் இந்த விளக்கங்களையும் உங்களுடைய செவிகளை உள்வாங்கி மனங்களிலே ஆழமாக பதிந்து அந்த பதிவுகளை உங்களுடைய மாதிரி வினாத்தாள்களில் விடைத்தாள்களில் எழுதி அதனை பரிசீலனை செய்து பாருங்கள் பிள்ளைகளே. அது இன்றைய நீங்கள் அதை பதிவு செய்து உங்களுடைய மனங்களிலே ஆழமாக அமர்த்தினீர்களாக இருந்தால் இந்த பகுதி பரீட்சைக்கு வருகின்ற பொழுது மிகவும் ஒரு கடினமான பகுதியாக அமைந்து விடாது என்பதை நான் கூறுவதோடு, இந்த பகுதி பரீட்சையில் எட்டி பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியினை நீங்கள் உரிய அழகாக விடைகளை எழுதி அதிக புள்ளிகளை பெற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.